காலம் முதல் நமக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்துட்டு இருக்கிறது தாவரங்கள் தான். இந்த தாவரங்களை ஒரு ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வகைப்பாடு செய்கிறது, அதை எப்படி தாவரங்கள்ல இருந்து மருந்துகளை பிரிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை வச்சு எப்படி புதுசாக மருந்து தயாரிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு 300-400 ஆண்டுகள் ஆகுது. கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய மருத்துவ தாவரங்களை முழுமையாக பயன்படுத்தியவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் அப்படின்னா யோகிகள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞான அறிவு அற்று மெய்ஞான அறிவு. மெய்ஞான அறிவு அப்படின்றது நம்ம உடல் கூறு இருக்கு பார்த்தீங்கன்னா, நாம இப்போ இன்னைக்கு பார்க்குற உடற்கூறு, அதாவது அனாட்டமியை 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழகா பிரித்து வச்சுட்டாங்க. நம்ம உடம்புல நடக்கக்கூடிய சுவாசம், அதாவது நம்ம ரெஸ்பிரேஷன் நடக்குது பார்த்தீங்களா, அதை கூட அழகா பிரித்து நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றினுடைய அளவு எப்படி இருக்கணும், உள்ள எவ்வளோ வாங்கணும், வெளியே எவ்வளோ விடணும், இதை பற்றிலாம் அழகாக சொல்லி வச்சிருக்காங்க. அதை பற்றி 15 சித்தர்கள் ஒவ்வொரு நூல்களையும் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க. அண்டத்தில் உள்ளதை பிண்டம், பிண்டத்தில் உள்ளதை அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும்போதே. அதாவது இயற்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் நம்ம உடம்புல நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன்ல நமக்கு கோல்டு மேக்சிமம் வராது, ஆனால் வின்டர் சீசன்ல வரும். என்னன்னா இயற்கையில வந்து குளிர்ச்சியான சூழல் வரும்போது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களால நமக்கு வந்து வரும். நம்ம உடனே போய் டாக்டர்கிட்ட பார்ப்போம், ஒரு ஊசி மருந்து மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கிறோம். அதெல்லாம் எவ்வளோ நாள் அப்படின்னா ஒரு 200 வருஷமா தான் இருக்கும். 200 வருஷமா தான் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மருந்து மாத்திரைகள்லாம். அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ தாவரங்களை பயன்படுத்தி தான் நம்ம ஒவ்வொரு நோயும் குணப்படுத்தியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது மருத்துவ தாவரங்களை இப்போ இனம் கண்டறிவதற்கு நிறைய டாக்ஸானமி, அதாவது வகைப்பாடு வந்துச்சு. இப்போ அந்த கிளாசிஃபிகேஷன் படி நாம் வந்து மருத்துவ தாவரங்களை பிரித்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல ஒரு இமேஜினேஷன் ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. அதில் ஒரு 4 மாணவர்களை கூப்பிட்டு நீங்க எல்லாம் வெளியே போயிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது மருந்து